வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 56. நாட்கள் செல்ல செல்ல மாயாவின் வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாற ஆரம்பித்தது. தற்பொழுது மாயாவை பார்த்து யாராலும் வேலைக்காரி என்று கூற முடியாது. அந்த அளவிற்கு அவள் காட்சியளித்தாள். பார்ப்பதற்கு மகாராணியைப் போல எப்பொழுதும் பட்டு சேலையை கொடுத்து இருந்தாள். உடல் நிறைய தங்க ஆபரணங்களை போட்டிருந்தாள். மாயா தன் வீட்டில் தன்னுடைய நகைகளை சரிபார்த்து கொண்டிருக்க ரஞ்சிதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்று பேசியவள், சொல்லு ரஞ்சிதா, என்ன திடீர்னு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அதுவா, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும், அதனாலதான் இப்ப கால் பண்ணினேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் உடனே ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு? அத எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு சொல்லவே கொஞ்சம் கூச்சமாவும் வெக்கமாகவும் இருக்கு. நீயும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன வெக்கம்? சொல்ல வந்தத ஒழுங்கா சொல்லு. அதுவா, அது வந்து இப்ப எதுக்குடி வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? அது ஒன்னும் இல்ல சித்தார்த், அப்பாவாக போறான். என்னது, சித்தார்த் அப்பாவாக போறானா? அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அவன் அப்பாவாகிறதுக்கு என ரஞ்சிதாவிடம் கேட்டுக்கொண்டே நினைத்து பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு உண்மை என்னவென்று புரிந்தது. சித்தார்த் அப்பாவாக போகிறான் என்றால் ரஞ்சிதா கர்ப்பமாக இருக்கிறாள் என புரிந்து கொண்ட மாயா, நீ சொல்றது உண்மையா? ஆமா மாயா, உண்மைதான். நான் இப்பதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சிதா. இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும் என மாயா மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டிருக்க ரஞ்சிதாவின் முகம் மாறியது. அவள் மறுமனையில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். ஏய் ரஞ்சிதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அது ஒன்னும் இல்ல மாயா, சித்தார்த்துக்கும் எனக்கும் கல்யாணமாகி இந்த குழந்தை உண்டாகியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சித்தார்த் வீட்ல எல்லாரும் கொண்டாடியிருப்பாங்க இல்ல? ஆமா, கொண்டாடியிருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்களோட பேரப்பிள்ளை இல்லையா? இப்ப மட்டும் என்ன, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா சந்தோஷம்தான் படுவாங்க. அது எப்படி சந்தோஷப்படுவாங்க? தன் பையன் கல்யாணமாகாம வேறொரு பொண்ணு கூட குழந்தை பெத்துக்க போறான்னு தெரிஞ்சா எந்த அப்பா அம்மாவுக்கு தான் சந்தோஷம் வரும்? கோவம்தானே வரும். அதுவும் உண்மைதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என கூறிவிட்டு மாயா தன்னுடைய அழைப்பை துண்டித்தாள். அடுத்த சில மணி நேரத்தில் மாயாவின் கார் நேராக சித்தர் ஊருக்கு செல்ல ஆரம்பித்தது. அங்கு சித்தார்த்தின் வீட்டை கண்டுபிடித்து மெதுவாக அங்கு வந்து சேர்ந்தாள் மாயா. மாயா வந்ததை பார்த்த சித்தார்த்தின் அம்மா அப்பா இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. யார் இவர்கள், எதனால் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பதட்டத்தில் இருந்தனர். அப்பொழுது வீட்டின் உள்ளே சென்ற மாயா சித்தார்த் மற்றும் ரஞ்சிதாவிற்கு பிறக்கப் போகும் குழந்தை பற்றி கூறினாள். தன் மகனின் அந்த செயலை கேட்டு முதலில் கோபப்பட்டாலும் பிறகு இருவரும் சமாதானம். அவர்களை சமாதானப்படுத்த மாயா வேறொரு வழியை கையாண்டாள். அதனால் அவர்கள் தன் மகனின் மீதிருந்த கோபத்தை அப்படியே மறந்தனர். ரஞ்சிதா தன்னுடைய சகோதரி எனவும் அதனால் அவளுக்கு இவையெல்லாம் வரதட்சணையாக தருவேன் என ஒரு லிஸ்டை போட்டாள். அதை கேட்டதும் சித்தார்த்தின் அம்மா அப்பா இருவரும் அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். மாயா மனதிற்குள் இந்த பணம் இருக்கிற வரைக்குள் என்னை யாராலும் அசைக்க முடியவில்லை. நான் நினைக்கிறது இந்த உலகத்துல நடத்தி காட்டுவேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அதன்படி ரஞ்சிதா மற்றும் சித்தார்த் இருவருக்கும் திருமண ஏற்பாடுகள் மிக விமர்சையாக நடந்தன. போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்து கொண்டிருந்த வீரனின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை ஏற்று பேசினான். ஹலோ, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சார், நீங்க தீரன் தானே? ஆமா, நான் தீரன்தான். நீங்க யார் பேசுறது? சார், நான் வாசுதேவனோட வைஃப் பேசுறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களை பார்க்க முடியுமா என கேட்டதும் தீரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் ஏன் நம்மிடம் பேச வேண்டும் என மனதில் நினைத்துக்கொண்டே அவன், நீங்க ஈவினிங் ஒரு 7 என்னோட வீட்டுக்கு வந்துடுங்க என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அப்பொழுது அருகிலிருந்த கான்ஸ்டபிள் முருகன், சார், எதற்காக அவர்களையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? பேசாம ஸ்டேஷன்லயே விசாரிச்சிடலாமே. பேசுறது ஒரு பையனா இருந்தா ஸ்டேஷன்ல கூட்டு வச்சு விசாரிக்கலாம் முருகா. ஆனா அவங்க ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்க வீட்டுக்காரர் இறந்திருக்காரு. இந்த நேரத்துல நாம தேவையில்லாம அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தொல்லை கொடுக்க வேண்டான்னு தான் நான் வர சொல்லல என தீரன் கூறினான். அன்றைய மாலை வேளையில் வாசுதேவனின் மனைவி தீரனின் வீட்டுக்கு வந்திருந்தாள். வாசுதேவனின் மனைவி அங்கு வந்திருக்கும் செய்தி மாயாவின் காதுகளுக்கு எட்டியது. எதனால் இந்த நேரத்தில் வாசுதேவனின் மனைவி தீரனை சந்திக்கச் சென்றிருப்பார்கள் என புரியாமல் மாயா யோசித்துக் கொண்டிருந்தாள். அன்றைய இரவு கோலாகலங்களுடன் வானவேடிக்கைகள் நடந்தன. ரஞ்சிதாவின் பெண் அழைப்பு அந்த அளவிற்கு விமர்சையாக மாயாவால் நடத்தப்பட்டது. மறுநாள் காலை ரஞ்சிதாவிற்கும் சித்தார்த்திற்கும் திருமணம் நடக்க இருந்ததால் அனைவரும் மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்தனர், லீலாவதி தவிர. லீலாவதி அன்று இரவு மண்டபத்திலிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறுவதை தூரத்திலிருந்து தீரன் பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் சீக்கிரமாக வீட்டிற்கு வருபவன் தன்னுடைய மேலதிகாரி திடீரென ஸ்டேஷனுக்கு வந்ததால் அவன் வீட்டிற்கு செல்ல தாமதமானது. அன்றைய இரவு வேலையை முடித்துவிட்டு 1 மணி அளவில் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது தூரத்தில் யாரோ ஒரு பெண் தனிமையில் நடந்து செல்வதை அவனது கண்களுக்கு தெரிந்தது. உடனே அவன் தன்னுடைய வாகனத்தை ஆஃப் செய்துவிட்டு ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பெண்ணின் பின்னால் நடந்து செல்ல ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த பெண் மண்டபத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாள் என்று. மண்டபத்தில் கதவு திறந்திருப்பதை கவனித்துக் கொண்டு அதை உறுதி செய்து கொண்டான் தீரன். மெதுவாக அவளது பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தவன் திடீரென ஒரு இடத்தில் மறைந்து கொண்டான். ஏனென்றால் மாயா அவ்வப்பொழுது தன் பின்னால் யாராவது வருகிறார்களா என திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் அவள் யாரை தேடிப் போகிறாள், யார் இந்த பெண் என யோசித்துக் கொண்டே தீரன் அவளது பின்னால் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் யாரும் தற்பொழுது தங்குவதில்லை. பகல் நேரங்களில் சிறுவர்கள் அங்கு சென்று விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். அந்த வீட்டினுள்ளே நுழைந்தாள். அவள் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்ததும் ஒன்றும் புரியாமல் அந்த வீட்டை பார்த்து கொண்டு மறைந்தபடி நின்றான் தீரன். அப்பொழுது ஒரு ஆண்மகன் நடந்து வருவதை அவன் கவனித்தான். என்னதான் நடக்கிறது என பார்க்கலாம் என அமைதியாக தீரன் நின்று கொண்டிருக்க, நடந்து வந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நேராக மாயா நுழைந்த அதே பழைய வீட்டினுள்ளே நுழைந்தான். பிறகு தீரனும் அந்த இடத்திலிருந்து மெல்ல நகர ஆரம்பித்தான். அடிமீது அடி வைத்து எந்த ஒரு சட்டமும் ஏற்படாமல் அந்த பழைய வீட்டின் அருகே சென்றான் தீரன். அங்கு ஏதாவது வழி இருக்கிறதா உள்ளே செல்ல என தேடிக்கொண்டிருக்க, அந்த வீட்டின் தெற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது. மெதுவாக தீரன் அந்த ஜன்னலின் அருகே சென்று ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடக்கிறது என பார்க்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவர்கள் இருவரும் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் தீரனுக்கு தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியாமல் போனது. மாயா வேறொரு ஆண்மகனுடன் நின்று பேசுவதை ஆச்சரியத்துடன் கலந்த அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். இவளது கணவன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இவள் வேறொரு ஆடவனுடன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறாளே. இந்த உறவு இவர்களுக்குள் இப்பொழுது ஏற்பட்டதா அல்லது முன்பிலிருந்தே இருக்கிறதா என யோசித்துக் கொண்டே அங்கு நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தான். பேசிக் கொண்டிருந்த இருவரும் திடீரென ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து முத்தங்களை பரிமாறிக் கொண்டிருந்தனர். அந்த குப்பையான பழைய வீட்டின் தரையை பஞ்சுமெத்தை போல பாவித்து இருவரும் தங்களது லீலையை தொடர்ந்தனர். அவர்களது அந்த செயல் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது. இதற்கு மேல் நாம் இங்கு இருக்க வேண்டாம் என நினைத்துக்கொண்டு நகர முற்பட்டான். அப்பொழுது அவர்கள் இருவரும் பேசுவது தீரன் காதுகளுக்கு நன்றாக கேட்டது. மாயாவின் காதலன் அவளுடன் ஒன்றாக இருக்கும்போது மோகத்தில் தன்னை மறந்து அவளது உண்மையான பெயரை கூறியபடி அவளுடன் உறவு கொள்ள ஆரம்பித்தான். லீலா, லீலா என முணுங்கிக் கொண்டே அவளுடன் ஒன்றாக இருக்கும்போது அவர்கள் ஏற்படுத்தும் சத்தத்தை தீரன் கவனித்தான். என அவன் கூறுவதை அவன் கேட்டு அதிர்ச்சியடைந்தான். இந்த பொண்ணோட பேரு மாயாதானே, இவன் எதுக்கு லீலான்னு சொல்றான் என மனதில் போல் நினைத்துக்கொண்டு அங்கு நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்தான். அப்படியென்றால் ஏதோ ஒன்று தவறாக தெரிகிறது. நிச்சயம் சிவனேசனின் கொலைக்கும் மாயாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒருவேளை இந்த வாலிபன் கொலை செய்துவிட்டு அந்த பழியை இருந்து போன லீலாவின் மீது ஒட்டியிருப்பானோ என நினைக்க ஆரம்பித்தான் தீரன். அப்பொழுதுதான் மாயாவின் காதலன் அவளை லீலா என அழைத்தது நினைவுக்கு வந்தது. லீலாவின் பெயரும் மாயாவின் பெயரும் தீரனின் மனதில் மாறி மாறி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.